எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க பெரம்பூரில் திமுகவோட புதுசாக வந்து சேர்ந்துருக்கக்கூடிய கொத்தடிமையான நடிகர் திரு சத்யராஜ் அவங்க திமுகவோட வேட்பாளர் வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது இல்லை மைக்கில், அது என்னப்பா இங்கே என்ன எப்பா எந்த கட்சிப்பா போட்டிடுது, அது என்ன தாமரை சின்னம்மா, தாமரை சின்னத்துக்கு போட்டிங்கன்னா ஓட்டு வந்து பிஜேபிக்கு போயிடும். அப்புறம் அது இல்லைப்பா இன்னொரு கட்சி என்னப்பா இங்கே இருக்குது மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னத்துக்கு போட்டிங்கனாலும் உங்களுடைய ஓட்டு எல்லாமே பிஜேபிக்கு போயிடும். அப்புறம் இன்னொரு கட்சி இல்லைப்பா அது என்ன விசிலா, விசில் சின்னத்துக்கு போட்டிங்கனாலும் உங்களுடைய ஓட்டு எல்லாமே பிஜேபிக்கு போயிடும். ஆனால் நீங்கள் வந்து திமுக மட்டும் ஓட்டு போடுங்க. அதாவது மக்களே நல்லா கேட்டுக்குங்க, ஒரு தன்னலமிக்க ஒரு நல்ல மனுஷன் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசுவானா? அது யாராக கூட இருக்கட்டும். திமுக வந்து இது தமிழக வெற்றிக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட டீம்னு சொல்லக்கூடிய திரு சத்யராஜ் அவங்க நேரு ஐயாவோட லஞ்சம் வந்து அவ்வளோ பெரிய 1020 கோடி ரூபா வந்து லஞ்சம் வந்து நகராட்சிக்காக வந்து வாங்கினாரு. நகராட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கினாரு 1020 கோடி ரூபா. அப்போ வந்து ஈடி சைடு வந்து என்னென்னமோ நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, எஃப்ஐஆர் போட சொல்லி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து ஸ்டாலின் அவங்க வந்து நேரு அவருடைய பையனை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து சந்தித்து பேசுனாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் திமுகவுக்கு ஏதாச்சும் இடி ரைடு ஐடி ரைடு ஏதாச்சும் வர மாதிரி இருந்தாங்கன்னா உடனே வந்து இமிடியட்டாக வந்து திமுக என்ன பண்ணுன்னா பிஜேபியை வந்து டெல்லியில் போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வருவாங்க. திரு ஸ்டாலின் வந்து ஒரு படிக்கு மேலே போய் பிஜேபி வந்து பயங்கரமாக பேசுவார். ஆனால் எங்கே இடி ரைடு வந்துடுமோ வந்துட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வெள்ளக்கூட வந்து காட்டுவார். இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட டீம் கிடையாதான். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவர் டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தார். எனக்கு வந்து பிஜேபியும் திமுக தான் வந்து எதிரி கட்சிகள் சொல்லிட்டு வந்து அறிவிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து சத்யராஜ் அவர்கள் பேசுறது அதாவது விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு போகுமா? இந்த மாதிரியான நாடகங்களை எவ்வளவோ பார்த்தாச்சு. திமுகவோட சதித்திட்டம், திமுகவோட அட்டூழியங்கள், அநியாயங்கள் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து முடிச்சிட்டாங்க. இனிமேல் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. பெண்கள் பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், எல்லாமே தலைவர் சாடுறதுக்கு திமுக தான் காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விளாத்தி குளத்தில் வந்து 12வது படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி 4 துண்டை வெட்டி கொண்டாங்க. அப்போல்லாம் அந்த சத்யராஜ் எங்கே போயிருந்தார்? தூங்கிட்டு இருந்தாரா? எந்த ஊரில் இல்லை கோமாவில் இருந்தாரா சத்யராஜ் அவங்க? இப்போ வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு போகணும்னு சொல்லக்கூடிய திரு சத்யராஜ் அவர்களே, உங்களுக்குலாம் வந்து விஜயை பற்றி பேச தகுதியே கிடையாதுங்கிறனால நீங்களா திமுகவோட எடுபடிகள் எல்லாமே. 2026 தமிழ்நாடு முதலமைச்சர்